இன்னைக்கு வந்து சாய்க்கு பிடிச்ச பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2 ட்ரால் டவர் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னி வீடியோ. நாங்கள் நாங்களே ரியாக்ட் பண்ணி சிரிச்சோம். சிரிப்பு அடக்கவே முடியல. இவள கொலை வரையில் இருந்த ஒரு இதில் நாங்கள் 2-3 ட்ரால் டவர் போட்டிருக்கோம். அதில் வந்து போடல ஒரு ட்ரால் டவர் போட்டிருக்கோம். ஆமாம், ஒரு 2வது ட்ரால் டவர் மட்டும் ஃபன்னின்னு போட்டிருக்கோம். அதை எடுத்து ஒரே ஒரு டால் டவர் தானே போட்டிருக்கோம். அதுவும் இந்த ஃபன்னி டால் டவர் தான். அப்போ அதை பார்த்து போடுங்க காய்ஸ். அது நல்லா இருக்கும். எனக்கே ரியாக்ட் பண்ண எங்களுக்கே சிரிப்பு அடக்க முடியல. அதில் ஒரு சீனை நான் இவனும் கோபமாயிட்டோம். இருறா எதிரி வா. ஏன் இப்போ அடிக்காது வசமாக கொஸ்டடு. கிளிச்செல்லாம் இல்லை, அவனுங்க அப்படியே நிற்கிறானுங்க, அவ்வளோதான். கொஸ்ட் எங்கே இருக்கு? நீ எங்கடா போயிட்டுருக்க? எந்த சைடு போகணும்? அங்கே இருக்கான் பாடுறா பிரிட்ஜு மேலே. இப்போ ஜம்பிங் ஸ்கில் எதுக்கு இருக்கு? அட பாவி காய்ஸ். இவன் பிளாக் ஷூஸ் விளாட்றானா எனக்கு கொலை வெறிதாக இது ஆகுது. அழுவாத சாய், அழுவாத. சின்ன பிள்ளைங்க பார்த்துச்சுன்னா உனக்கு சிரிச்சு நீ மட்டும் சின்ன பிள்ளைங்க இருக்க மாதிரி நடந்துக்கல. இல்லை ஜம்ப் ஆச்சுன்னா பண்ணித்தானடா குர்ரா. அந்த அழுவாத காய்ஸ். சும்மா அழுவாதான்றான் காய்ஸ். எப்போ எனக்கு யாரா இவன்? மைராக்ஸ், நீ நம்மளை போல ஒரு ஆள் போல. நான் கூட இவன் மங்கின்னு நினச்சிக்கிட்டேன்டா. MIROX இதில் ஏறினா போதுமாடா? நான் அங்கே குதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்டா. சரி, என்ன போங்க. குடு இருறா, உனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து தரேன். மங்கி வேணுமா கொரில்லா வேணுமா? கொரில்லா. சரி, சாவ ரெடி ஆகிடு. ஓ, அது நம்ம டீம் கிடையாதா? எதிர் டீம். நம்ம சண்டை போடணும். கொஸ்டின்ல கேட்கலாம். சின்ன பிள்ளை கேட்குது. ஹீரோ உனக்கு இந்த இடத்துக்கு மட்டும் போய் தந்துடுறேன். உடனே அழுவ ஆரம்பிக்காத. காய்ஸ், நான் தெரியாமல் இந்த பிளாக் ஸ்ப்ரூட்ஸ் விளாட, எனக்கு பிளாக் ஸ்ப்ரூட்ஸ் விளாடவே சத்தியமாக தெரியாது. இந்த பையன் மங்கி ஈஸி, கொரில்லா ஈஸின்னு சொன்னாதானே சரி. இங்கே பாரு, இதான் காம்பேக்ட். இதை வச்சு தான் அடிக்கணும். இது ப்ளூ கலரில் தெரிஞ்சுன்னா நீ அடிக்க ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் தவிர அது அதுவும் அடிக்கும். புடி, நீ டாப் பண்ணிட்டே இருங்க. அடிச்சுட்டு அர்றா தெரியல. அவங்க அது எனக்கு எப்படி தெரியும்? போடு கோதர்ஷன்டா. கட்டான எடுத்துக்கிறியா? கத்தி. ஐயோ அங்கே போய் விழுந்துட்டு. கிளிச்சு அப்பாடியோ. கட்டானா எடுத்துக்கிறா. கட்டானாவா? நீ தானே இப்போ எடுத்து தரேன்னு வேணுமான்னு தான் கேட்டேன். ஆமாம், அதை வச்சு அடிக்க முடியல. ஆமாம், அது ஒரு கத்தி. நம்ம எப்படி நான் எடுத்துட்டேன். கோச்சுக்காத ஃபஸ்ட்டு. நம்மளை அடிக்கிறது ஒரு வந்துட்டான்டா. நீயே போன அடிச்சு கொன்றுன்றா. ஏன்னா நான் அமைதியாக இருக்கேன். கண்டிப்பாக நம்ம ஸ்கில் திருடிட்டான்டா. திருடா. இல்லை எர்றா அவனுக்கு விட்றா. போடு, சூப்பர். வெறுக்கடி கோத்தல் பாடா பாவி. நாங்கள் தானே சொல்லணும். காய், ஒரு நிமிஷம் இருங்க காய்ஸ். என்ன நமக்கு ஒரு பெரி கிடச்சிருக்கு இங்கே வந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம தர்ஷன் வந்து கம்மா கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்களா. அதனால் புது இரு அர்றா. நான் கடைக்கு போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம். அவன் பேசுறது மட்டும் இல்லை, ஒரு புது விஐபி வராங்க. அது யாருன்னா அதாவது நம்மளுடைய தர்ஷனோட தம்பி. நீ இதே வீடியோவில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டு விஐபி வரக்கூடாது. நீ வரக்கூடாது. ஆயிஸ் கேட்டுக்கல காய்ஸ். அவன் தான் நம்ம சாயரி. வாங்க இப்போ காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மங்கிகளை சாவடிக்க போகிறோம். அதான சாயரி? ஆமாம், இதான் நம்ம சாயரி. நம்ம தர்ஷனோட தம்பி. ஹாய் சொல்லுங்க. ஹாய். சரி, போகலாம். போடுறா, வாங்குடா. வாங்குன்னு நினைக்கிறோம் நம்ம அவனை பாட்டுக்கு. கோடு இன்னும் அழியலை காய்ஸ். நானே இப்போ தான் கவனிக்கிறேன், கோடு அழியவே இல்லை. என்னதுடா இது? ஒரு வழி தான் டெக்னாலஜிக்கோ. என்ன முள்ள சிரிப்பே காணும். சிரிப்பை ஏழத்து கூட்டியா? தர்ஷனால கவுண்டர் கொடுத்துருப்பான். நீ என்ன அவ்வளோ அமைதியாக இருக்க? பேசுறா. என்ன பேசுறது? என்ன சாப்பிட்ட? குளிச்சியா? இந்த மாதிரி கேட்க சொல்கிறேன். ஒழுங்கா இதை போட்டு பார்க்குறேன். வாய்ப்பு கிடையாது.
ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க கொரில்லா கிங்கை டிஃபைன் பண்ணிடலாமேன்னு. இருங்க நான் வந்து போடுறேன். சாரி எங்க அண்ணன் வரான். காய்ஸ் ஒருவேளை நம்ம தர்ஷன் வந்துவிட்டான். காய்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ காய்ஸ் நான் மாஸ்டர் பண்ணிட்டு வரேன். கொஸ்ட்டு கூட எடுக்க தேவையில்ல. ஆமாம் கொரில்லா கிங் கொஸ்ட்டு தேவை கண்டிப்பாக. இங்கே நான் அதி சொல்லாங்களே அதி ஏன்டா சாய்கரி வட பிசா சாயரி காய்ஸ் உங்களுக்கு ட்ரால் டவர் ஃபன்னி வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படிங்க நம்மட்டெல்லாம் பிளாக் ஷூஸ் உங்களுக்கு நான் சொல்கிற டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் முக்கியமாக அதான் பண்ணால் தான் நிறையா பேர் வீம்புக்குன்னு பண்ண மாட்டாங்க. அது போடு வாங்கு 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 வாங்கு. சாரி வாடா. பிளாக் ஃப்ரூட்ஸில் இப்போ சாய் விளாட்றது மட்டும்தான் ஒரிஜினல், மிச்சம் எல்லாமே டம்மி. காய்ஸ் அதெல்லாம் இல்லை காய்ஸ். நீதான்டா என்கிட்ட சொன்னேன். நான் எங்கே சொன்னேன்? கொப்பலை கொக்கலி கொக்கையாண்டா டம் குராட்டுக்கு டம் குராட்டுக்கு டம் டம். இவன் பிலோ 20யா அப்பேனா நான் இவனை அட்டாக் பண்ணக்கூடாது. கொரில்லா ஆத்தி அடிப்ப. ஐயோ அவன் பின்னாடி ஒருத்தன் அடி அச்சி சுள்ளுன்னு வச்சுன்னா மண்டை பேந்துடும். இதே நான் இதை வச்சு தரேன். காய்ஸ் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்ட் ஸ்கில்லை அவக்கன் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்கில்லு இப்போ வந்து பெரிய பாஸ், கஷ்டமான பாஸ். இந்த சீல கொரில்லா கிங் ரொம்ப கஷ்டம். இவன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? தெரியும்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே பாரு அவன் அடி தட்டுறதே தையோ ஓடுறா. என்னடா வந்துட்டியா? போடலாமா? இன்னும் வாங்கிட்ட கொரில்லா கிங் போடு 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 போடு. ஐயா நம்ம தானே அடிச்சிட்டு இருக்கேன், நான் அதுக்கு போடுன்றேன். டே வாடா பார்த்துக்கலாம்டா. என்ன விட்டுருக்கடே சொல்லிவிட்டல வரதா. ஐயோ ஓட்டான் காய்ஸ் வந்து பாருங்க மேலே வர முடியாது. ஸோ அதனால இந்த டாக்டிக் யூஸ் பண்ணுங்க. இந்தா வாங்கிக்க. ஒரு நிமிஷம் ஏன்டா எட்ஜில் இருக்கும் என்ன காய்ஸ்? ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ கிளிச்சி. இந்தா வாங்கு. நீலாம் அப்படி இருக்கக்கூடாதுடா ப்ரோ. நான் தான் ப்ரோ உனக்கு கில் பண்ணேன். இதெல்லாம் என்ன ப்ரோ? இல்லை நியாயமே இல்லை ப்ரோ. போ ப்ரோ. வேணாண்டா. இப்போதைக்கு செகண்ட் எபிலிட்டி அன்லாக் பண்ணியிருக்கிறது கட்டானா மட்டும். காம்பேக்டாக தோத்துட்டேன். இருடா அதெல்லாம் இல்லை. நம்ம மறுபடியும் வந்துட்டு மீண்டும் யாருன்னு காட்டுவோம். காய்ஸ் மறுபடியும் கொரில்லா கிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு 100 லைக் போடணும். இப்போ நாங்கள் வீடியோவை இன்னும் ஒரு 36 செகண்ட்ஸில் முடிச்சிருவோம். ஆமாடா சாயே. இல்லை செத்துட்டான்டா. எங்கடா சார்ஜ் போடுறா காய்ஸ். இல்லை டேய் ஒரு 15 நிமிஷம். சரி அட்லீஸ்ட் 12 நிமிஷம். இன்னும் ஒரு 12 நிமிஷம் இருக்கா? ஆமாம் காய்ஸ். அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ஃப்ரூட் வந்து எடுத்துக்கலாம். நீயே சொல்லு, ஸ்ப்ரிங் எடுப்போமா இல்லைனா ஸ்பின் எடுப்போமா? ஸ்பின். வேணாம் நம்மளே நார்மலாக போயிட்டுருக்கோம். அவன் நம்மளை எதிரியாக நினச்சிக்க போகிறான். எனக்கு வந்து ராக்கெட் தான் நான் எடுக்க போகிறேன். காய்ஸ் இப்போ வந்து ராக்கெட் தான் நமக்கு தேவை, நமக்கு மணியும் தேவை. அதனால நான் வந்து ஒரு ராக்கெட் எடுக்க போகிறேன். ஸ்பின்னுக்கு போகிறேன். விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா இட்டாச்சி உச்சிக்கா ஜிஎஸ்டி ஜிடி அது போட்டு 10 10 12 அந்த நம்பர் போட்டிங்கன்னா நான் வருவேன். பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு கண்ணாடி போட்டு கழுத்தில் உள்ள காசு அதே மாதிரி. அது மட்டும் இல்லை காய்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட SKS_SCAM 15125112 இந்த ஐடி போட்டிங்களா நான் வருவேன். நீங்கள் 2 பேர் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு உனக்கு இல்லை காய்ஸ். இவன் கண்டுக்காதீங்க. அவன் ராப்ளாக்ஸில் விளாட மாட்டான். குட்டி பையன்லாம் இது பண்ணணும். இங்கே தான் அந்த மாதிரிலாம் நமக்கு ஃப்ரூட் கொடுப்பான். திங்கலாமா? திங்கெல்லாம் இல்லை, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஆப்பிள் ஃப்ரூட்டா ஆரஞ்சு ஃப்ரூட்டா பிபிக்கு ஃப்ரூட்டு.
எல்லாருக்கும் கேட்குதுடா காய். கஷ்டப்பட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிருக்கோம் காய்ஸ். ஒரு ஃப்ரூட்டு 1/2 கிலோ தக்காளி ஃப்ரூட் சி யார் சொன்ன இப்போ பண்ணுறியா? ஆப்பிள் ஃப்ரூட் வாங்கினாலே போதும். நம்ம சாயிரியா குடுக்கூட்டா ஒரு ஃப்ரூட் வரும். இது ஃப்ரூட்டுன்றது பவர் இதில் அதில் இவன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் சொல்கிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சீக் கூட்டுவான். அதாவது நான் லெவல் 700 இருக்கணும். அது மட்டும் ரிலேட்டிவ் கொஸ்டின் முடிச்சிருக்கணும். இவன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை காப்பரேட் பண்ணி ஃபிஷ் ஃபைட் பண்ணலாம். அது வந்து போன அப்டேட்டில் வந்துருந்துச்சு, பெயின் அப்டேட்டில். அது தெரியும்னா லைக் பண்ணுங்கள். பெயின் ஃப்ரூட்ரா பெயின் திஸ் வேர்ல்ட் இஸ் a way. ஐயோ காய் சொல்ல மறந்துட்டேன். சரி நிறைய பேர் தெரிஞ்சுக்க தெரியாமலும் வந்திருக்கலாம். என்னதுடா இது நம்ம தண்ணியில தான் செத்து போயிடுவோம். அப்ப அந்த ஸ்பீட் அமுக்குடா. அவ்வளோ அவுட் ஆகிட்டோம், செத்துட்டோம். மெண்டல். நான் அந்த இடத்துக்கு தாண்டி போகிறேன் கூட. வேற வழியே இல்லை, நம்ம ஒன்று தான் பண்ணி ஆகணும். என்ன போட்டு வாங்கணுமா? ஆமாம், வேற வழி இல்லை. ஸ்லோப்பு தான் வாங்கணும். வா. என்னது சோப்பா? அது ஸ்லோப்பு, பைரட் ஸ்லோப்பு. ஐயோ 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 ஐயா 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 சாமியோ ஐயப்போ ஐயப்போ. கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. என்னம்மா என்ன இது காஷ்? அது மட்டும் இல்லை காஷ், நம்ம எக்ஸ்ட்ரா டைம் விளாட்ற போல இருக்கு. 9:45க்கு மேலே போயிட்டு 6:45க்கு மேலே போயிட்டு நல்லா பாரு. 6:47 போட்டுக்கு கண்ணு மேலே பாரு. 11 12 முடிஞ்சிருச்சு. இல்லைடா வெயிட் பண்ணுற ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் காய்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் 2 பேரும் ஃபேஸ் கேம் போட போகிறோம். ஆனால் உடனே ஃபேஸ் ஹெல்ப் பண்ணி நினச்சிக்காதீங்க. வீடியோவில் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ரோப்ளாக்ஸில் வர போகிறோம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இவன் அவன் ஃபோனில் விளாடுவான், நான் என் ஃபோனில் விளாடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த அக்கௌண்ட்டில் எங்கள் பேர் வந்து SD2244 2277. இதுதான் எங்களோட ஐடி பேர். உன் சண்டைக்கு வரான், அடிப்போமா? பாவம் சின்ன பையன். ட்ரால் டவர் நீ மட்டும் அடிக்க மாட்டேன். ட்ரால் பண்ணுறது தான் கதையே. இங்கே எல்லாரையும் கொல்லணும், அடிக்கக்கூடாது. கொல்லுட்டு அடிப்போம். காய்ஸ், இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்து 1 பீஸ் எல்லாருக்கும் தெரியும்டா. அது போடு போடு. எங்கடா இருக்க? உங்களுக்கு நருட்டோ தான் வேணும்னா நான் நருட்டோ மட்டும் இல்லை, ஒக்காகே ஃபைட்டுன்னு என்னவோ இருக்கும். அது ஒக்காகே ஃபைட்டு என்னவோ இருக்குன்னா இல்லை, ஒக்காகே ஃபைட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு நருட்டோ கேம் வரும். ஆனால் அந்த கேமை நான் தொட்டேன், என்கிட்ட நெட்டு இல்லாத காரணத்தால் என்னால் விளாட முடியல. நானே சாயிட்ட கடை வாங்கி தான் நெட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளாட்றோம். நீங்கள் ஒக்காகே ஃபைட்டுன்னு போட்டு சாசிக்கே சுசனோட நின்றுட்டு இருப்பான். அதுதான் கேமு. அவனை சுற்றி இருக்கும் சுசனோ எலும்பு கூட. அப்புறம் பேரியர் பிரிசன் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் பேரியர் பிரிசன் தெரியலையோ அவங்களாம் நீங்கள் பேரியர் பிரிசன் போட்டிங்கன்னா ஒரு போலீஸ் குண்டா நிற்பார். அவர்கிட்ட தப்பிச்சு கடைசியில் நீங்கள் போய் ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி ரொம்ப கோர் அடிக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. அவனை பொண்ணுக்கிட்ட விடுங்க, எனக்கு டைம் வேறு அவ்வளோவா இல்லை. பேரியர் பிரிசனில் அந்த அதுங்கள்ட்ட தப்பிச்சு நீங்கள் அந்த கடைசியில் ஹெலிகாப்டர் கிட்டே போனீங்கன்னா நீங்கள் ஒரு போலீஸாக வருவீங்க. நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நம்ம எப்படி ஜெயிலில் முடிச்சோன்னா போலீஸ் ஆகிடுவோம். அது கேம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிலில் இருப்போமா? தெரியாதவங்களுக்கு ஜெயிலில் இருப்போமா? ஜெயிலில் இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோமோ அது மாதிரி ஜெயிலில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போலீஸாக பண்ணோன்னே அவங்கள பிடிக்கணும். அதான் கேம். இப்போ சாயில் இந்த கேம் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம்டா. அது நிறைய பேருக்கு தெரியாதுடா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியுமா? ஆமாண்டா, நம்ம சேனலுக்கு போய் பார்த்து இந்த பேட்டரி பிரச்சனை வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே காய்ஸ், அதில் ஜெயிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்புறம் எஸ்கேஎஸ்ன்னு போட்டிருக்கோம். எஸ்கேஎஸ் பெருசாக போட்டிருக்கும், ஜிஎஸ்டி கம்மியாக போட்டிருக்கோம். ஏன்னா இவன் எவ்வளோ பேர் கேப்சர் பண்ணிக்கான்றது சின்னதாக இருக்குது இவனுக்கு. நான் எவ்வளோ காப் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணி பெருசாக இருக்குது. பாய் காய்ஸ். உங்களிடம் மிக பெருது உங்களோட எஸ்டியில் சாய் மித்ரன், இவன் தான் நம்மளுடைய டிஜி தர்ஷன். ஓகே காய்ஸ், பாய்.